வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆயில் இந்தியா ஷேரோட ப்ரைஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து 72.35 இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸில் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 14 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூ. 714 போணுச்சு. ரூ. 14.30 போச்சு. ஆகஸ்ட்டு 14 பார்த்தீங்கன்னா 714.30 ஆல்மோஸ்ட் அந்த ஹையை வந்து இன்றைக்கி கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இன்னும் தாண்டி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 700 800க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதோடைய டீட்டெயில் வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். அதாவது போனஸுக்கு முன்னால் இது ரூ. 642 விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாரு, இந்த பிரபுதாஸ் லலிதருங்கிறது சொல்கிறாரு, இந்த மாதிரி 766 எல்லாம் போகும் அப்படின்னு, 800 கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது 52 வீக் ஹையை வந்து ஆகஸ்ட் 9 அன்னைக்கு ஹிட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ரூ. 642 விற்கும்போது 2:1 கொடுத்தாங்க. அதாவது 2 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. அதோடைய ப்ரைஸ் வந்து அன்றைக்கி கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது கிராஜுவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா 652 போணுச்சு. அப்புறம் கீழே வந்து 513க்கு வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போச்சு. நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 இஎம்ஏ போட்டிருக்கேன். சாரி, மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். அதை வந்து டச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மேலே போயிட்டுருக்கு. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து மேலே இருக்கிறபோது வாங்காமல் அது வந்து எப்போ 20 எம்ஏ வந்து டச் பண்ணுதோ, அல்லது இந்த 200 எம்ஏ எப்போ வந்து நம்ம டச் பண்ணுதோ அப்போல்லாம் வாங்குறது வந்து லாங் டேர்முக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா வந்து மொத்தமே 22,000 தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதில் 11,000 வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் கிடச்சிது. அதையும் சேர்த்து 31,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா அந்த வேல்யூ இருக்குது. ஸோ இது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2,20,000. ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 692% வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. சில பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பிஎஸ்யூலாம் வாங்காதீங்க, கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போ வாங்குகிறோங்கிறத பொறுத்து அது வந்து அமைஞ்சிருக்கு. எல்லா சமயங்கள்லேயும் அரசாங்கத்தோட ஸ்டாக்கெல்லாம் போய் வாங்காதீங்கன்னு மற்றவர்கள் சொல்லுவதை நம்ம வந்து கேட்கக்கூடாது. நம்ம பிஹெச்இ எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 300 கிட்ட போயிட்டுருக்கு. அது வந்து 50 ரூபாய்க்கு கீழே வந்தப்போ யாருமே வாங்கலை. ஆனால் நிறைய பேர் அதை துணிஞ்சு வாங்கினாங்க. எனக்கு தெரியும். நண்பர் ஒருத்தர் வந்து சென்னையில் 12 லட்ச ரூபா பர்சனல் லோன் எடுத்து அதில் போய் வாங்கினார். அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணார். அப்புறம் அது பார்த்திங்கன்னா அவர் வந்து வாங்கினது 50 ரூபாய்க்கு கீழே தான் வாங்கினார். அது பல மடங்கு வளர்ந்துச்சு. அப்புறம் விற்றுட்டார். ஸோ இதை நம்ம ஒரு ஆலோசனையாக சொல்லலை, ஒரு நிகழ்வு சொன்னேன், அவ்வளோதான். இதை நீங்கள் சொந்தமாக முடிவு எடுத்துக்கங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் டவுன் பார்க்கலாம். இந்த பிரேக் டவுன் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பிரேக் டவுன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ முதல்ல வாங்கினது பார்த்திங்கன்னா அது 110 ரூபாய்க்கு வாங்கினது 200. இப்போ வந்து 2020 வாங்கினோம். இப்போ 4 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் 4 வருஷம் முடியல. ஆனால் வந்து ஆகஸ்ட் தான் இருக்குது. டிசம்பர் வந்தால் தான் 4 வருஷம் முடியும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 110 ரூபாய்க்கு வாங்கினதில் வந்து 118 இதில் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிவிடெண்ட் வந்தப்போதெல்லாம் வாங்கினது. இப்போ இந்த போனஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 240 இருந்துச்சு. அதில் 120 வந்து அவங்க போனஸ் கொடுத்தாங்க. இந்த 120 ஷேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 84,000 வந்து நமக்கு ப்ராஃபிட். அவங்க கொடுத்த ஷேரு இது வந்து ஜீரோ காஸ்ட், ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்த ஷேர் இல்லையா. அதனால் இப்படி தான் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு பங்கை வாங்கி நீண்ட காலத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல அனுபவமாக, அதாவது புதுசாக பங்குச்சந்தைக்கு வர்றவங்களுக்கு எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து இது பொறுமையோடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.